இங்க பாரு அஞ்சலா, நான் சொல்றதை கேட்டுக்க. எங்க அம்மா நடந்துக்கிறது எதுவும் சரியில்லை. என்னடா நம்ம அண்ணன் திருப்புன்னு இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசுது சொல்லுது அப்படியே நீ ஒன்றும் சங்கடப்பட்டுக்க வேணாம். நான் உள்ள நாட்டு நடப்ப நான் உன்கிட்ட நான் சொல்றேன். நம்ம வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அதனால நடக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொன்னா தானே உனக்கும் தெரியும். இதுவே நான் முன்னாடி சொல்லிட்டேன்னு வை, இதுவே நான் சொல்லலைன்னா அம்மா ஃபோன் அடிக்கும் உனக்கு. என்னை அப்படி பேசுறாண்டி, அவ அப்படி பேசுறாடி, அவ அப்படி பண்றாடி, அவன் அப்படி பண்றாண்டி, ரெண்டு பேரும் நீ பாடா படுத்துருக்காங்கடின்னு சொன்னா நீ என்ன செய்வ? ஓ, என்னம்மா சொல்ற, அப்படியா பண்றாங்க இப்படியா பண்றாங்க அப்படின்னு அண்ணன் மேல நீ வருத்தப்படுவ. அண்ணன் மேல வருத்தப்படுவ, அண்ணி மேல கோவப்படுவ. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அஞ்சலா. அதுக்கு முன்னாடியே நான் அண்ணன் ஃபோன் போட்டு உனக்கிட்ட விஷயத்தை ஃபுல்லா சொல்லிடலாம் தான் நான் இப்ப அடிச்சிருக்கேன். சரியா? இதுக்காக தான் நான் இப்ப அடிச்சேன், வேற எதுக்கும் இல்ல. நீ பதட்டப்படாம அண்ணன் சொல்றத தெளிவா கேளு. கேக்குறியா? என்ன அஞ்சலா, சத்தத்தை காணோம்? ஆ, என்னன்னே சொல்ல வர புரியல. அம்மா அப்படி என்ன பண்ணுது? அம்மா பத்தி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அதுகிட்ட. இப்படி இருமா அப்படி இருமா, அப்படி பண்ணாத செய்யாத அப்படின்னு அண்ணன் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஆனாலும் அது கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. என்னதான் பண்றதுன்னு எனக்கே புரியல. இன்னைக்கு என்னென்ன பண்ணுச்சு? இங்க பாரு அஞ்சலா, அண்ணன் சொல்றதை கேளு. அம்மா பண்றது எதுவும் சரியில்லை. சரியா? தேவையில்லாம அமுதாவை பேசவும், அமுதாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ உடம்ப பத்தி கேவலமா பேசவும், குண்டா இருக்கிறத பத்தி பேசவும் ஒன்றுமே சரியில்லை அஞ்சலா. நான் உன்கிட்ட நான் ஓப்பனா வெளிப்படையா தெளிவா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அம்மாவோட பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை, அதை தான் சொல்ல வரேன். சரியா? அண்ணன் நாளை பின்ன நம்மக்கிட்ட சொல்லலை, நீ வருத்தப்படக்கூடாது. அதோட பேச்சு எனக்கு பிடிக்கல, அது என்ன நாங்கள் பண்ணாலும் பண்ணலைன்னு தான் சொல்லுது. அமுதாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கு. அமுதா அப்படி என்னதான் பண்ணுறான்னு கேட்டு தான் சொல்லேன். அப்படி என்னதான் பண்ணுறா அமுதா, நீ தான் கேட்டு சொல்லணும். என்னதான் பிரச்சனை அமுதாவை பற்றி அதுக்குன்னு எனக்கு கேட்டு சொல்லு. ஆனால் அமுதா என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா கிட்ட அமுதா எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அவ போக்கில் அவ இருக்கா. அம்மா தான் பிரச்சனை பண்ணுது. இன்னைக்கு முதற்கண்டு அமுதாவோட அம்மா வந்திருக்காங்க. அப்போ போய் அமுதாவா அம்மா பேசிட்டு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி அவங்க பொண்ணை பேசிட்டு இருந்தா, நீ வாடி, நீ நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு தரன்னு அமுதாவை இழுத்துட்டு போயிருச்சு. அங்க போய் பார்த்தா நான் வந்ததுக்கு அப்புறம் தேடினா அமுதா அங்கே இருக்கா. போய் வானா அவங்க அம்மா என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்ன பண்றது நீயே சொல்லு? என்ன பண்றது நானு? சரிங்க நான் பாத்துக்கிறேன் அத்தை, அப்படி அத்தை இப்படி அத்தை நான் உங்ககிட்ட பேசி அடிச்சு இப்ப அமுதாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் தேவையா சொல்லு? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா இவ நினைச்சிருந்தா காலையில அம்மா அவ்வளோ திட்டிருக்கு. அப்பவே இவ வீட்டை விட்டு போயிருந்திருக்கலாம் அமுதா. ஆனா போகல. ஏன் போகல? நம்ம போக கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதானே அமுதா போகாம இருந்திருக்கா. அம்மா அத்தையை பத்தி தெரியும் அப்படின்ட்டு. ஏன் அப்புறம் அம்மா அப்படி பண்ணதுன்னு எனக்கு புரியல அஞ்சலா. நீ உன்கிட்ட சொன்னா நீ கேப்ப, கொஞ்சம் எடுத்து சொல்லுவ, கொஞ்சம் புரிய வைப்பங்கிறதுக்காக தான் இப்ப நான் உன்கிட்ட நான் சொல்றேனே. அண்ணே நீ சொல்றதெல்லாம் புரியுது தானே. நான் ஊருக்கு வந்தப்போ கூட அம்மா கிட்ட அவ்வளோ திட்டினேன், அவ்வளோ பேச்சு பேசினேன். அண்ணி பாவம் இல்லையா, அண்ணியை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க வச்சிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு இருக்கன்னு அம்மா கிட்ட அவ்வளோ திட்டினேன். அப்பவும் அம்மா கேட்காம இந்த மாதிரி தான் திரும்ப பண்ணுதா? நான் என்னென்ன பண்றது? அதுகிட்ட போனை கூட, அதுகிட்ட நான் பேசுறேன். போனை கொடுக்கவா? ஆமாண்ணே கொடு. அஞ்சலா யார் போன்ல? அண்ணன் பேசிட்டு இருக்க. உங்க அண்ணனா? என்ன விஷயமா? சும்மாதான். அண்ணே அம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடு. சரிம்மா, இந்தா போனை புடி. அஞ்சல உன்கிட்ட பேச. போடா, நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, எங்க வேணாலும் சொல்லிக்கோ. நான்லாம் வாங்கி பேச முடியாது, நான்லாம் அவகிட்ட எல்லாம் பேச முடியாது. என்னத்துக்கு அந்த பிள்ளைக்கு போன் அடிக்கிற? ஒரு வீட்டுல கட்டிட்டு போயிடுச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு போன் அடிச்சு நீ எதுக்கு சொல்ற? எதுக்கு சொல்ற? அவளை ஏன் கஷ்டப்படுத்துற நீனு? அவங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? ஏண்டாடே, எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட பேசுறா. அதை விட்டுட்டு என் பிள்ளை அங்க கிடக்குறதுக்கு போன் பண்ணி ஒன்னொன்னு என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லிக்க சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே. கேட்டியா அஞ்சல எவ்வளவு தும்ரா பேசுது அப்படின்னு? இதெல்லாம் என்ன பண்றது? அப்போ நீயே சொல்லு என்ன பண்றதுன்னு. இவ்வளவு பேச்சு பேசுது பாத்தியா? ஏமா இந்த மாதிரி பண்றா? அண்ணன் சொல்றதுதான் கேட்டாதான் என்ன? ஒழுங்காலாம் முன்னாடிலாம் ஒழுங்கா தானே இருந்த, இப்பெல்லாம் உனக்கு என்னதான் அப்படி ஆச்சு? அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு இருந்தாதான் என்னவா உனக்கு? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தாமா இருக்க நீ. பாவம் இல்லையா அமுதாண்ணியும்? அமுதாண்ணி உன்னை ஏதாவது பேசுதா பண்ணுதா? அவங்க பாட்டுக்கு தானே இருக்காங்க, நீ மட்டும் ஏன் தான் இப்படி
நடந்துக்கிற. அண்ணே, நான் பேசுறதெல்லாம் அம்மாக்கு கேக்குதா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஏமா அது பேசவே மாட்டேங்குதுமா அஞ்சலா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கு. மா, இங்க பாரு, நான் அன்னைக்கே ஒரு நாள் சொல்லிட்டேன், உன்னெல்லாம் வீட்டுல இனிமே வச்சிருக்கிறதுக்கு வேலையே இல்ல, அனாத ஆசிரமத்துல தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேம்மா. அண்ணன்ட்ட சொல்லி நானே சேர்த்து விட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. ஒழுங்கா இல்லைன்னா மட்டும் போங்கடி. நீங்க என்ன சேர்த்து விடுறது, நான் போய் நானே சேர்ந்துக்கிறேன். ஆளாளுக்கு இதே சொல்றீங்க. இதுக்காடி உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்க்க என்னம்மா பிரச்சனை? ஒன்னும் இல்லாத. மா, அங்க பாருமா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உடனே நீ கோவப்பட்டுக்கிறாத என்ன? அண்ணன் சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருமா. அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ணாம இருமா, நீ பாட்டுக்கு உன் போக்குல. ஏங்க அப்படி பண்றீங்க வீட்ல? எதுக்கு இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என்ன பண்ணா? ஏய் அமுதா, நீ பேசாம இரு. அஞ்சலா, வைடி அஞ்சல போன. இவன் சொல்றானா, அவன் கேக்குறானா, இவன் என்னை கொண்டு சேர்த்து விடுறானா? நான் என்னத்துக்கு இங்க இருந்து நான் போய் சேரணும்? நீ சேர்த்து விட்டுருவியா? மாமா இங்க ஒன்றும் பிரச்சனை தாங்கலம்மா. எதுக்கு தான் இப்படி நடந்துக்குதோ தெரில, என்னத்துக்கு தான் இப்படி பண்ணுதோ தெரில. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரில எனக்கு. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேனே, கேட்கவே மாட்டேங்குது. இப்படிதான் உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்குது. நான் என்னென்ன பண்றது? நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்க முடியும். கேட்காத இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க? எவ்வளவோ சொல்லிட்டேனே நான் அதுகிட்ட. இப்ப கூட பேசுறதுக்கு திமிரா பேசுது பாத்தியா? நான் என்னென்ன பண்ண முடியும்? என்னைய சொல்லுன்னா. அம்மா நீ எதுக்கு இப்ப அழுகுற? அழுகாத. நான் சும்மா உன்கிட்ட எதுக்கும் சொல்லி வைப்போன்னு சொன்னேன். அது ஆளுக்கு முன்னாடி சொல்லிச்சுன்னா என்னதுன்னு தெரியாம நீ நம்பிடுவ இல்லையா? அதுக்கு சொல்றேன். இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கு. இல்லனே, அங்க ஒண்ணு பிரச்சனை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா அம்மா அப்படி பண்ணுதே, அண்ணனை கஷ்டப்படுத்துதே அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயா நீ வை போன. நான் சும்மா நீ வை வை. அண்ணே, அது என்ன பண்ணாலும் நீ பேசாம கண்டுக்காதனே. அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது. அதுகிட்டயும் பேச முடியுதா? வயசானோன்னு கூறு மாதிரி போயிடுச்சுங்கிற மாதிரி என்ன பேசினாலும் அது கேட்கவே மாட்டேங்குது. அது சொல்றதுதான் ஹையா இருக்கு. அவ பாட்டுக்கு இருந்தவளை போன் போட்டு அழுக விட்டுட்டியா? ஏலே, உனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ பாட்டுக்கு அவ குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க போன் போட்டு, நீ எதுக்கு அவளை அழுக விட்டுக்கிட்டு இருக்க? மூஞ்சிய பாரு. மரியாதைக்கு போனை வைடா. அடியே, போனை வச்சுட்டு உன் புள்ள புருஷனை பாரு. வைடி போனை முதல்ல. அஞ்சலா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ எதுக்கு பழுகிற லூஸ் மாதிரி? சரி சரி வை, நான் பாத்துக்கிறேன். சரியா? அதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்க கூடாது. வைடின்னா இவன் சொல்றானா, அவங்க கேக்குறாங்களாம். இப்பதான் ஆளுகளை பாடுறா. ஏ, போடா பார்த்தேன். அவகிட்ட பஞ்சாயத்து சொன்னேன். இப்ப என்னாச்சு? அஞ்சலா நீ வை, அழுகாத. இங்க பாரு, ஒழுங்கா இருக்குதுன்னா இரு. பெத்த தாயின் கூட இல்லைன்னா பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா இவன் இப்படி பேசுறானே நீ நினைக்க கூடாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஒழுங்கா இருக்குதுன்னா இரு. ஆமா. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க வெளியில எந்திரிச்சு போறீங்களா? ஏன்னா வீட்டுல கத்திட்டு கிடக்குறீங்களோ எனக்கு தெரியல. இது வீடா இல்ல என்ன நினைச்சீங்க? சொந்த கடையா? என்ன பேசினா நான் அமைதியா தானே போயிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இப்ப கத்துறீங்க? என்ன தானே பேசுது, பேசிட்டு போயிருது. நான் எதுவும் கண்டுக்க போறது இல்ல. நீங்களும் கண்டுக்காதீங்க. என்னவோ ஆகிட்டு போகுது. பேசட்டு, என்ன வேணாலும் என்ன பண்ணட்டும். இவ சொல்லிட்டான். போடி பத்தேன், வந்துட்டேன் கைய நீட்டிட்டு. டேய், கைய உடிச்சு போடுவேன். நான் சொல்லி வளர்த்த பிள்ளை நீ ஏன் முன்னாடியே கை நீட்டு பேசிட்டு இருக்கியா? பார்த்து பேசு. அம்பிட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணு, என்ன செய்யணுமோ செய். எதுக்கு இப்படி ஆட்டம் போடுறியோ எனக்கு தெரியல. உன்னோட நினப்பு என்னவோ எனக்கு புரியல. பண்ணு பண்ணு. என்னென்ன பண்ணணும், ஏது செய்யணும்னு செய். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க போறீங்களா கொஞ்சம்? அது என்னவோ பண்ணிட்டு போகுது, கண்டுக்கவே வேணாம். ஏய், நீ சொல்லவும் தானடி எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு உங்க அம்மா என்ன கேள்வி கேட்டதெல்லாம் என்ன நினைக்கிறா? சபா. அது கேட்டுட்டு போகுது. நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. தேவையில்லாம குடும்பத்துல அவளுக்கு வேற போன் போட்டு அவளை அழுக விட்டுக்கிட்டு இருக்கிய. பாவம் இல்ல அவ வேற. அந்த பிள்ளைய நானும் அழுக சொன்னேன். விஷயத்தை சொல்லணும்ல, என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை இந்த வீட்டுல பிறந்த பிள்ளை. அது பேசும்னு தான் நான் சொன்னேன். அது என்னடானா ஓன்னு ஒப்பாரி வைக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய? அதுக்காக அவளுக்கு போன் போட்டு உங்களை சொல்லுது. ஒரு இதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு அழுகிறதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது. எதுவும் நீங்க பண்ண வேணாம். கிளம்புறீங்களா முதல்ல? தோட வாயை மூடிட்டு போங்க.
என்னம்மா பிரச்சனை? நீ எதுக்கு அழுகுற? ஏய் அஞ்சல, என்னாச்சு? இவையும் அழுகுறா? இல்லைங்க, வீட்டுல சண்டை போல. அம்மா ஏதோ பிரச்சனை பண்ணும் போல அண்ணிட்டையும். அண்ணன் போன் அடிச்சு சொன்னோன்னு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடா நல்லா இருந்தாங்க, இப்படி சண்டையா போட்டு இருக்காங்களேன்னு. அதுதாங்க நினைச்சு ஒரே அழுக, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். சரி சரி விடு. ஏடா, கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா உன் மச்சனனுக்கு? வீட்டுல வீடான வீட்டுல சண்டைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு போன் போட்டுக்கிட்டு இவளை போய் திட்டிட்டு இருந்தா இவ இங்க நிம்மதியா இருக்கதா என்ன? அவ வீட்டு சண்டையில இவள்கிட்ட சொல்லணுமா என்ன? இவ பாரு ஓனும் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பாவம் இல்ல, கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. அர்த்தமா சொல்லி இருப்பாங்க, இவ அழுகுறா. இப்ப என்ன இருந்தாலும் கட்டி கொடுத்த பிள்ளைகிட்ட எப்படியா போன் போட்டு ஒன்னா சொல்லிட்டு இருக்குது? அறிவுங்கிறது இருக்காது குழந்தை சாணம். அதுக்கு என்ன இப்படியா பேசுவா? இப்படியா பேசுவானா? இவ அழுகுறா பாரு, அறிவு கேட்டது. போமா நீ. அறிவு இல்ல, அறிவு கேட்டதுக்கு என்ன? யார பேசிட்டு இருக்க நீ? போ முதல்ல. ஒரு கட்டி கொடுத்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், என்னமா பேசணும்னு தெரியாதா? போன் அடிச்சுட்டு அந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அங்க இருந்துகிட்டு. என்ன ஏதுன்ட்டு அதை கேட்க கூடாது. நானே உன்னை கேட்க கூடாதுன்னு சொல்லல. இந்த மாதிரி அறிவு இல்ல, அறிவு கேட்ட அவங்க அண்ணன் அம்மா அவங்கள இப்படிதான் பேசுவியா? அம்மா சொல்ற மாதிரி நீ எதுக்கு ஒவ்வொன்னு அழுகுற? உங்க வீட்டுல நடக்கிற சண்டையில இங்க சொல்லிட்டு இருக்காங்களா? சரி சொன்னா சரின்ட்டு நீ பேசாம இருக்க வேண்டியதானே? இதுக்கு போய் ஒவ்வொன்னு அழுதுகிட்டு இருப்பியா? எப்படிங்க அங்க ஒரு சண்டை நிம்மதி இல்லாம அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அழுகாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? என்னோட அம்மாவும் அண்ணா அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அப்புறம் அழுக வராதா? வருந்தான், வராதுன்னு யாரும் சொல்லல. கட்டி கொடுத்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு கூட உங்க அண்ணன் கூட தெரியாதா? இப்படியே போன் போட்டு அது இது அது இதுன்னு சண்டையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாவ. சொன்னது சரி, அவளுக்கு நீ எடுத்து சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இதுக்கு அழுதுட்டு இருப்ப? என்னங்க கொடுமையா இருக்கு, அழுக வந்து அழுக கூடாது. சரிம்மா, அவ என்னமோ பண்றான், நீ போ வெளில. நீ போ போன்னு சொல்லிட்டு இருக்க. நல்லது சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லாம். அவங்க வீட்டுல வந்த சண்டை இப்ப இங்க முத்தி போச்சு. தேவையாது. அவங்கள சொல்லு, என்ன எதுக்கு சொல்ற? போன் போட்டு ஒன்னா கட்டி கொடுத்த பிள்ளைகிட்ட சொல்றது, அப்புறம் அந்த பிள்ளை அழுகாம என்ன ஒண்ணும்? அழுகத்தான் செய்யும். நமக்கு இங்க சங்கடமா இருக்குல்ல, என்னடா பிள்ளை அழுகுதேன்னு இங்க சொல்ல வேண்டியது இருக்கா? அந்த நான் போன் நம்பர் இருந்தா போட்டுக்கூடிய அவங்க அண்ணன் நம்பரு நான் சொல்றேன். ஏப்பா, இங்க அவ நிம்மதியா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? இங்க போன் போட்டு ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பாவம்ல அப்படின்னு நான் பேசுறேன். ஐயோ வேணாம், ஏன் தேவையில்லாம அண்ணனுக்கெல்லாம் போன் பண்ணிட்டு, அதுவே பாவம் என்ன மனநிலையில இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, கொஞ்ச நேரம் இப்படி இருப்பா, அப்புறம் போக போக சரியாயிடும். என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஆமா, ஒன்னும் சொல்ல முடியல உங்ககிட்ட எல்லாம். உங்க அம்மாக்கு என்னதான் பிரச்சனை? என்னத்துக்கு தான் அவள்கிட்ட உங்களுக்கிட்டே கிடக்கும்? சும்மா வயசான ஆக்கலான்னு கிடக்காது போலமா. ஏதாவது வம்பு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் கிடக்கும் போல. ஐயோ ஐயோ, வயசாயிட்டா அக்கடான்னு சோத்த வாங்கி தின்னுட்டு கிடந்தா என்ன? வாய் இருக்குதா முதல்ல? வயசாயிட்டா என்னைய சொல்லணும் நான் அடுத்தவங்களை பேசிக்கிட்டு? எனக்கு முதல்ல வாய் அக்கடான்னு இருக்கா? இந்த சத்த நேரத்துல வம்பு வந்துச்சு எனக்கு, ஏமா உனக்கும்?